இப்ப இந்த படம் முழுமையாக வெளியில வந்தது அப்படின்னு சொன்னா இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை வந்து விளங்கிரும். ராய்காட் கோட்டையில ஒரு மசூதி இருந்திருக்குது, அந்த மசூதியை கட்டி கொடுத்தது யாருன்னு சொன்னா சிவாஜி மகாராஜா தான். நாம இவ்வளவு நாளாக வரலாற்றை திரித்து வேண்டுமென்றே பொய்யாக இட்டு கட்டிய சிவாஜி வந்து ஒரு மதத்துக்கு சார்ந்தவர் தான், அவர் மராட்டியர்களுக்கு மட்டும் இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானவர் தான் என்று சொன்ன அந்த பொய் வந்து மக்கள் மத்தியிலே வெளிச்சமாகிவிடும். இவ்வளவு நாளாக நாம கட்டி வைத்திருக்கிற இந்த கோட்டை எல்லாம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுவிடும் என்கின்ற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துதான் இந்துத்துவ அமைப்பு போராட்டங்கள் நடத்துறாங்க. இந்த படத்தை வந்து ஒருபோதும் வெளியில விட்டுறக்கூடாது. शिवाजी महाराजांनी अशी वाघनख पोटात घालून त्या अफजल खानाचा वध केला. सर इलांटी चुकली तर इतिहासही बदलते काय? இந்த படம் வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா இந்திய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். நம்முடைய அரசியலை என்ன இன்றைக்கு செய்ய முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு போராட்டங்கள் கையில் எடுத்து இது எப்படி இந்த மாதிரியான படம் வந்து வெளியில வருது, ஒன்றிய அரசின் கீழ் இருக்கக்கூடிய அந்த திரைப்பட சான்றிதழ் அளிக்கக்கூடிய அந்த துறை வந்து எப்படி இது மாதிரியான படங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் கொடுக்குது என்று வாய்க்கிலே இன்றைக்கு வந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை உமிழக்கூடிய நாட்டினுடைய அமைதி எல்லாம் சீர்குலைந்தாலும் சரிதான், அதனை வெளியிடுவதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது. யாரும் அதற்கு வந்து தடை என்று நீங்க வாயை திறக்க கூடாது. அதே சமயத்தில் உண்மையான வரலாற்றை தழுவிய சில படங்கள் வெளியிலே வரும். அந்த படங்கள் வெளியே வருவதன் மூலமாக நாட்டு மக்களிடையே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தப்படும், நாட்டினுடைய மதச்சார்பின்மை பாதுகாக்கப்படும் சொன்னா உடனே இவர்கள் போர்க்கொடி தூக்கி விடுவார்கள். வெளியில வந்துருச்சுன்னு சொன்னா எப்படி நாம எப்படி அரசியல் செய்ய முடியும்,